வீடியோ பார்க்க வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இடைவிட்டு நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம். ஊர் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பண்புலி பக்கத்தில் சின்ன கிராமங்க. எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக விவசாயம் தான் பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கிறேன். இப்போ உளுந்து அறுவடை பண்ணுற டைம் ஆயிடுச்சுங்க. எங்கள் பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வீட்டு தேவைக்காண்டி ஆரம்பித்து இப்போ தொழிலாகவே நாங்கள் ரன் பண்ணுறதுக்காண்டி கோழிகளை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கோழிகள் பார்த்திங்கன்னா வெளி மேய்ச்சலில் மட்டும்தான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தீவனம் ஃபீடு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபீடு எதுவும் கொடுக்கறது கிடையாதுங்க. வேக்சின் கிடையாது, ஊசி எதுவுமே நாங்கள் போடாமல் சும்மா நேச்சுரலாக வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க. இப்போ பனிக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? பனிக்காலம், அதாவது வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா பனிக்காலங்களில் தான் கோழிகளுக்கு அதிகமான நோய் வரும். தூங்குத மாதிரி நிற்குங்க. சளி பிடிச்சி காய்ச்சல் அந்த கோழி இறந்து போயிடும். ஏன்னா கிளைமேட்டு வெளியில் குளிர் இல்லையா? அதனால் கோழிகளை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காலையிலே வெளி மேய்ச்சலுக்கெல்லாம் திறந்து விடாதீங்க. ஒரு 10 மணி நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் வெளியில் மேய்ச்சலுக்காண்டி திறந்து விடுங்க. ஏன்னா அப்போ தான் அதுக்கு கோழிகளுக்கும் சரி குஞ்சுகளுக்கும் சரி ரொம்பவே நல்லது. நம்ம கோழிகளை பாருங்கள், பக்கத்தில் நிற்கிற செடிகளுக்குள்ளே நின்று குஞ்சுகளுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க குஞ்சுகள் எல்லாம். ஏன்னா இதுவும் ஒரு சேஃப்டி தான். இந்த பருந்து காக்கா எதுவும் பார்த்திங்கன்னா குஞ்சை தூக்காது. இந்த செடிகளுக்குள்ளே போய் அது ஒளிஞ்சுக்கிடுங்க. நம்ம கோழி பார்த்திங்கன்னா தன்னால் அடை வச்சு குஞ்சு பொரிச்சது தான். இன்குபேட்டர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம கோழி வெளி மேய்ச்சலில் மட்டுமே வளர்க்குறதுனால கோழியோட 1 மாத குஞ்சோட வளர்ச்சி எங்கள் பண்ணையில் பார்த்திங்கன்னா இது தான் இருக்கும். இவ்வளோ சைஸ் தாங்க வரும் 1 மாதத்தில். ஏன்னா நாங்கள் எந்த ஒரு ஃபீடும் கொடுக்கறதில்ல. நம்ம அதாவது சோளம் கம்பு அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். கம்பெனி தீவனங்கள் கொடுக்கறது கிடையாது. கம்பெனி தீவனம் கொடுத்தா சீக்கிரம் வெயிட்டு வரும், அது நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம சாப்பாட்டு தேவைக்கு வீட்டு தேவைக்கும் நம்ம கோழி எடுக்கிறதுனால இயற்கையாகவே நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தாங்க நம்ம எந்த ஒரு ஃபீடும் வாங்கி கொடுக்கல. இதில் பார்த்திங்கன்னா இறப்பு வரத்தான் செய்யுது. ஏன்னா நம்ம சொட்டு மருந்தோ இல்லை ஊசி எதுவுமே நம்ம போடுறது இல்லையா? அதனால் குஞ்சில் இறப்பு வரத்தான் செய்யுது. நம்ம கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு தீவனம் கேட்டு நம்ம பண்ணைக்கு முன்னாடி வந்துடும். எங்கே நின்று மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி டைமுக்கு வந்துடுங்க. நம்ம அந்த டயத்துக்கு அதுகளுக்கு தீவனம் ரெடி பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா இப்படி தான் நம்மளை தேடிக்கிட்டே நிற்பாங்க. கோழிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன தீவனம் ரெடி பண்ணி வைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கும் அது கூட பார்த்திங்கன்னா நெல் தவிடு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கடலை புண்ணாக்கா நல்லா ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு அது கூட நெல் தவிட நம்ம மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரூமோட வாசலில் நின்று தீவனத்துக்காண்டி எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். அதனால் ஃபஸ்ட் நம்ம கோழிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தீவனத்தை ரெடி பண்ணி வச்சுருவோம். ஆல்ரெடி கடலை புண்ணாக்கு ஊற வச்சுருக்கோம். இப்போ அது கூட நம்ம நெல் தவிட மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு தீவனமாக இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். டெய்லி நீங்கள் இதை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை மட்டும்தாங்க நம்ம கொடுப்போம். 10 நாளில் சோளம் அப்புறம் நெல் அந்த மாதிரி நம்ம இறை போட்டுக்கிடுவோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம குஞ்சு கோழிகளுக்கு இறை ரெடி பண்ணி வச்சாச்சு. சோளம், அதாவது நெல் தவிடும் கடலை புண்ணாக்கு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். கடலை புண்ணாக்கில் இனிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நெல் தவிடுமே லைட்டாக இனிப்பாக தாங்க இருக்கும். அதனால் கோழிகளும் சரி குஞ்சுகளும் சரி இந்த தீவனத்தை நல்லாவே சாப்பிடும். நம்ம கோழி குஞ்சுகளோட 1 மாத வளர்ச்சி, இது 1 மாத குஞ்சுங்க. அந்த குஞ்சு பொரித்து 1 மாதம் ஆச்சு. இதோட வளர்ச்சி இவ்வளோ தான் இருக்கும். நம்ம தீவனம் ரெடி பண்ணி வச்சதை நல்லாவே சாப்பிடுது பாருங்கள். கோழிகளும் குஞ்சுகளும் நல்லாவே சாப்பிடுது பாருங்கள். என்ன தான் நம்ம குஞ்சுகளை நல்லா பார்த்துக்கிட்டே வந்தாலும் ஒரு சில குஞ்சுகள் இறந்தாங்க போயிடுது. இதில் பார்த்திங்கன்னா 9 குஞ்சு நின்றுது. இப்போ பார்த்திங்கன்னா 5 தான் நிற்கிது. இந்த குளிருக்கு ஒன்று ஒன்றா தூங்கின மாதிரி இருந்து இறந்துருச்சுங்க. இன்னொரு ஒரு 2 கோழி இருக்குது. அதில்
இது ஒரு கோழிங்க. இது வந்து நமக்கு 8 குஞ்சு பொரிச்ச அன்னைக்கே ஒரு குஞ்சு வந்து இறந்து போயிடுச்சு. அது போக 7 குஞ்சுங்க. 7 குஞ்சையுமே இந்த கோழி நல்லாவே வளர்த்துருச்சு. 7 குஞ்சுமே நிற்கிது பாருங்கள். கருப்பு ஒயிட்டு அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி நிற்கி பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக நின்று தீவனத்தை சாப்பிடுது பாருங்கள். இந்த கோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சுகளுக்கு ஒரு 2.5 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும்போது குஞ்சை வந்து தவத்திட்டு மறுபடியும் வந்து சேவ கூட சேர்ந்து முட்டை இட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அடகாத்து மறுபடியும் நமக்கு குஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் வந்து கோழியாகி முட்டை இட்டுருங்க. சேவல் வந்து கூவிரும். 6 மாதம்தான் வந்து நாங்கள் வளர்க்குற கோழிகளுக்கு வந்து டயம் முட்டை இடுறதுக்கும் சரி, இல்லை சேவல் வந்து கூவுறதுக்கும் 6 மாதம் டயம் ஆயிடுதுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.